ஒரு தடவை நான் வந்து ஒரு 10 பைசா கண்டினியூஸாக ஒரு மாதம் திருடினேன். ஏன்னா பக்கத்து கடையில் போயிட்டு அந்த ஒரு 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 பேப்பரில் சுருட்டி இருக்கும், அது அப்படியே கிரேப்ஸ் மாதிரி இருக்கும், அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கலர் ரொம்ப பிடிச்சிது, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அம்மா சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா குளிக்க போகும்போது நான் ஒரு மெதுவாக போய் அந்த சில்வர் சொம்பில் காசு, அந்த காசை மெதுவாக அவங்க கரெக்டாக வெயிட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த கதவை அது மூடும்போது ஜூம் இன் ஆயிரும். அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த செம்பில் கை விட்டேன். 10 பைசா மட்டும் எடுத்தாந்து வாங்கிடுவேன். இப்படி ஒரு மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தீஃப் ஐ வாஸ். தென் ஒன் டே எங்கள் அம்மா உள்ளே போயிட்டு எதுக்கோ வெளியே வந்தாங்க. நான் அப்போ கையை விட்டு எங்கள் அம்மா பார்த்த உடனே அந்த பயத்தில் கையை எடுத்தேன்னா செம்பு கீழே விட்டு எல்லா காசும் கீழே கொட்டிடுச்சு. இமீடியட்லி ஷி அண்டர்ஸ்டுட் தட் ஐ வாஸ் ஸ்டீலிங். உடனே எங்கள் அம்மா வந்து நேராக வந்து கையை டேபிளில் வைக்க சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சு பக்கத்தில் வந்துட்டு இப்படி வைக்கும்போது ஃபுன் ஊதிட்டாங்க. ஆனால் வச்சாங்க, அது சுருக்குன்னு ஒரு வலி இருந்துச்சு எனக்கு ரைட் ஹேண்ட். அப்போ சொன்னாங்க வந்து நம்ம வீட்டில் இப்படி திருந்தேன்னா நாளைக்கு இன்னொரு வீட்டில் போய் திருடுவேன். அந்த வீட்டில் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடே இல்லாமல் அதில் தான் யூஸ் பண்ணுற காசுனா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் போயிடும். லைஃப்பில் திருடவே கூடாது. காசு மேலே ஆசை வந்துருக்காது. ரொம்ப அழகான வார்த்தை, காசு மேலே ஆசை வரக்கூடாது. என்ன ஒரு பாடம், அம்மாவோட பாடம் எனக்கு அப்போ புரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காசு மேலே ஆசை வர்றதுக்காக நான் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ ஹவ் நெவர் ஸ்டோலன் ஆஃப்டர் தட் இன் மை லைஃப். சில பேர் வந்து டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்களே, ஏன்னா டிப்ரெஷன்லாம் வாழ்க்கையில் வருமானே டவுட்டு. அந்த வார்த்தையை நீங்கள் என் பயன்படுத்தினது லைஃப்பில் ஒய்ஃபை வந்து நிறைய பேர் இப்போ இன்னைக்கு இந்த இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு பிள்ளை எனக்கு என்றைக்குமே ஸ்ட்ரெஸ் ஆனதே எனக்கு கிடையாது. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா ஆமாம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும்போது ஒரு சின்ன பேக்லாஃபில் ஒரு தூரம் தான், அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வேலை என்றைக்குமே ஸ்ட்ரெஸ் ஆனதே கிடையாது. ஹார்ட்லி ஐ ஸ்லீப் ஃபார் 4 hours a day. ஐ நெவர் ஃபீல் ஸ்ட்ரெஸ். இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் வெரி இன்வைக்ரேட்டட். ஆக்சுவலி ஒரு எமோஷனை ப்ரொலாங் பண்ண முடியல இன்னைக்கு. ஒரு எமோஷனை இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு ஒரு SMS அனுப்பிடுறோம். அன்னைக்கு தே வில் நெவர் ஆட் த வேர்ட் ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ, ஐ எம் இன் லவ் வித் யூ. ஸோ இந்த நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் இப்போ தெரியுது. இப்போ அன்றைக்கி வந்து என் குழந்தை வந்து கேட்டால் வந்து அப்பா நீங்கள் அபார்ஷனை பற்றி உங்கள் கருத்து என்னப்பான்னு கேட்டால், நான் கேட்டேன் இது எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு. இல்லைப்பா இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் நடந்துச்சு அபார்ஷனை பற்றி. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப டிபேட் பண்ணோம். அப்புறம் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், அம்மா என்னுடைய கருத்து இருக்கட்டுமா, உன்னுடைய கருத்து எனக்கு எழுது அபார்ஷனை பற்றி. 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கருத்து மாறும். அந்த கருத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுன டைரியில் அடுத்த 1 வருஷத்தில் வேறு ஒரு மாற்றம் வரும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மகள் கேட்டால்? கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. என்னுடைய கருத்தை நான் உன்ட்டு சொல்ல மாட்டேமா, ஏன்னா அது வந்து வயலன்ஸ்னு